எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னம்மா 2 பேரும் போய் தூங்கலையா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க என்னன்னா இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? போய் படுங்க போங்க. போறோங்க. அர்ஜுனும் அனுவும் வெளியே போனாங்க. இன்னும் 2 பேரும் வீட்டுக்கு வரல. அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா போய் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா இன்னும் வரலையேங்க. நீ அவங்க 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா? ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியே சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. நீங்க எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ நீங்க வேறங்க. அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணா அனுக்குன்னு ஏதோ சொல்ல வந்தான். அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேன்றான். அதாங்க கொஞ்சம் படபடன்னு இருக்கு. பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, பார்த்துட்டு நிம்மதியா போய் படுப்போம். அப்பா அம்மா. அர்ஜுன் அனு வந்துட்டீங்களா? அப்பா இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. ஏதோ ஃபோன் பண்ணா ஏதோ சொல்ல வந்த, அதுக்குள்ள ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் அதுக்குள்ள என்னென்னமோ நினைச்சிட்டோம் தெரியுமா? ஏம்மா நீங்க? அப்புறம் என்னப்பா? சரி சரி வந்துட்டீங்கல்ல, சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிட்டு அப்புறமா போய் பொறுமையா சாப்பிடலாம். எதுவா இருந்தாலும் முதல்ல சாப்பிடுங்கப்பா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போங்க, டைம் ஆகுது பாருங்க. இல்லப்பா, சொல்லிட்டு அப்புறமாவே சாப்பிட போறோம். சரி அர்ஜுன் சொல்லுப்பா, என்னாச்சு அனு? அத்தை, அது அது வந்து இவரே சொல்லுவாரு. அனு, நீயே சொல்லு. நான் எப்படி அனு இதை சொல்றது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி இல்லையா? எனக்குலாம் தெரியாது, நீங்களே சொல்லுங்க. டேய் என்னடா? மா சரி நானே சொல்றேன். அம்மா, அது நீங்க திரும்பவும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க. அபி அக்கா ஆக போறா. அர்ஜுன் என்னப்பா சொல்ற? உண்மையாவா? அனு ஆமா அத்தை. அக்கா நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அனு நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு. அது உண்மையாதான் இருந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா கோமதி, நம்ம வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வர போறாங்க. என்னம்மா அனு, உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல? அத்தை கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா. இல்லத்த, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான்னு ஃபர்ஸ்ட் எனக்குமே டவுட்டா தான் அத்தை இருந்துச்சு. அப்புறம் தான் சரி சரிம்மா. டேய் ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு போயிட்டு வந்துருங்க. அட நீங்க வேறம்மா, உங்க மருமக கிட்ட வீட்ல போய் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்லலாம்னு சொன்னா அவ எங்க கேட்டா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லக்கூடாதுன்னு என்ன ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தாமா கூட்டிட்டு போனா. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். வர வர உங்க மருமகளுக்கு நான் ஒரு டாக்டருங்கிறதே மறந்துட்டாமா. டேய் இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதாண்டா இருப்பாங்க. என்னதான் புருஷக்காரன் டாக்டராவே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணாதான் பொம்பளைங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி சொல்லுங்க அத்தை. சரிடானோ, வயிற்று பிள்ளைக்காரி இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாது. நல்லா சாப்பிடணும். எங்க சாப்பிடுற? வர வர ஒண்ணுமே சாப்பிடுறதில்ல. இனிமே பாத்துக்கிறேன். ஏதாச்சும் குடுக்கறப்ப அத்தை இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. அத்தை அபி எங்கங்க அத்தை? அழுதுருப்பாள்ல. நாங்க வர வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் அழுவலமா. அவதான் அனிதா கிட்டயும் நித்யா கிட்டயும் நல்லா இருந்துப்பாளே. இன்னைக்கு தூக்கம் வரப்போ ஒரு 2 நிமிஷம் அழுதாதான். ஆனா அனிதா கொஞ்சம் தோல்ல தட்டி போட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தா. அப்படியே தூங்கிட்டாமா. அனிதா ரூம்ல தான் இருக்கா. ஓ அப்படிங்களா அத்தை? சரி சரி, நான் போய் அவளை தூக்கிக்கிறேன். நீ எல்லாம் தூக்க வேண்டாம், அர்ஜுன் தூக்கிட்டு வருவான். இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. சரி சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. சரிங்க அத்தை. நித்யா பாயாசம் மட்டும் போதும் தானே? இல்ல வேற ஏதாச்சும் செய்யலாமா? இல்லக்கா இப்போதைக்கு இது போதும். அப்புறம் வேற யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துக்கலாம்க்கா. ஏன்னா வீட்டுல நாம மட்டும் தானேக்கா இருக்கோம். அத்தை மாமா வேற காலையிலே ஊருக்கு கிளம்பிட்டாங்கல்லக்கா. அதனால போதும்க்கா, பாத்துக்கலாம். சரி நித்யா, அப்போ மத்தியானத்துக்கு என்ன பண்ணலாம்? அக்கா இன்னைக்கு மத்தியானத்துக்கு அனு அக்காக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம். அவங்க எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அதை சமைச்சு கொடுக்கலாம். அதுவும் கரெக்டு தான். அனு அக்காக்கு ரொம்ப டயர்டா இருக்கு போல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நைட் இந்த விஷயம் தெரியறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு அபி மாதிரியே இன்னொரு குட்டி பாப்பா வர போகுது. ஒரே ஜாலியா இருக்க போது போ. ஆமாக்கா, எனக்கும் இந்த விஷயம் கேக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்பதானே தெரியுது அனு அக்கா ஏன் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டே இருந்தாங்கன்னு. இதுதான் ரீசன் போல. பார்த்ததாரும் இல்லை.
தூங்குறத பாரு குழந்தை மாதிரியே. என்னதான் நீ முழிச்சிருக்கப்ப கொஞ்ச நாள் ஆனும், நீ தூங்குறப்ப கொஞ்சற மாதிரி ஒரு சுகமே சுகம் தாண்டி. தூங்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த வாய் சும்மா இருக்கும் அப்பதான் லொட லொடன்னு பேசாம. நம்மளால இஷ்டத்துக்கு அப்பதான் கொஞ்சமும் முடியும். என்ன பண்றது, மேடம் தூங்கியே நான் பாக்குறது அதிசயமா தான் இருக்கும். எப்பவும் நான் கண் முழிக்கிறப்ப என் பக்கத்துல இருக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தியா நல்லா தூங்கிட்டு இருக்க. சும்மா சொல்லக்கூடாதானோ, நான் லக்கி தாண்டி. இவ்ளோ அழகான ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு. தூங்குறப்ப இன்னும் அழகா இருக்க. ம், ஓ, சாரி சாரி சாரி. தூங்கு தூங்கு. நான் வேற டிஸ்டர்ப் பண்றேன்ல. நீ தூங்குறத பார்த்த உடனே உன்னை கொஞ்சணும் போல இருக்கு. கொஞ்சனா மேடம் எந்திரிக்கிறீங்களே. அட, அபி அபி உள்ள வாடா. அபி மெதுவா வா. பட்டுக்குட்டி. சாரி, அம்மாவும் அப்பாவும் நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சா. பாப்பா கார்த்தி அப்பா கூட படுத்து தூங்கிட்டீங்க. அதான் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அங்கேயே விட்டாச்சு. அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மாக்கு போய் ஊசி போட்டு வந்தோம். என் பட்டுக்குட்டிக்கெல்லாம் ஊசி இல்ல போதுமா. யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஊசி. சரியாடா செல்லம்? ஆமாடா, அம்மாக்கு நல்லா தூக்கம் வருதாம். நம்ம அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மா நல்லா தூங்கட்டும். சரி, பாப்பா குளிச்சுட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. யார் குளிப்பாட்டினாங்க? ஓ, அப்ப பாப்பா எந்திரிச்சு ஆதியப்பா ரூமுக்கு போனீங்களா? என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த Dress என் செல்லக்குட்டிக்கு அழகா இருக்கு. சரி சரி, பாப்பாக்கு பசிக்கும் தானே, நாம போய் பால் குடிக்கலாமா? என்னது, பால் குடிச்சிட்டியா? யார் கொடுத்தாங்க? பாரா. அப்போ அபிக்குட்டி காலையில எந்திரிச்சாச்சு, அழகா குளிச்சு ட்ரெஸ் பண்ணியாச்சு, பால் குடிச்சாச்சு. இன்னும் டிஃபன் மட்டும்தான் சாப்பிடணுமா? அது அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நாம போய் சாப்பிடலாமா? பாப்பாக்கு பசிக்குதா? அபி சும்மா இருடா. அபி அமைதியா இருக்கணும். அம்மா தூங்குறாங்கல்ல, வா நம்ம வெளியே போலாம். அபி. அபி நீ எப்படி எந்திரிச்ச? அப்பாவும் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. என்ன அதிசயம், இன்னைக்கு 2 பேரும் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. பாராபி, உங்க அம்மாவ அவ லேட்டா எந்திரிச்சிட்டு நம்ம 2 பேரையும் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துருக்கோம்னு சொல்றா பாரு. நான் எங்க லேட்டா எந்திரிச்சேன்? எப்ப எந்திரிக்கிற டைம் தானே. டைம் என்ன? என்ன சொன்ன? டைம் என்னன்னா 8:30 ஆகுது. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே 8:30யா? அனு, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? 8:30 தான். ஏய் பாத்துடி, பொறுமை. ஏங்க, என்னங்க இவ்ளோ நேரம் வரை தூங்க விட்டுருக்கீங்க? என்ன முன்னாடி எழுப்பி இருக்கலாம்ல. சோ, நான் எப்படி இவ்ளோ நேரம் தூங்குனேன்? நீங்க குளிச்சிட்டீங்களா? பாப்பாவும் ரெடியாகி உட்காந்துருக்கா? முதல்ல பொறுமையா பேசு. இப்ப தூங்கறதுனால என்ன பிரச்சனை? இந்த டைம்ல எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வரதான் அனு செய்யும். நீ தூங்குறதுல எந்த தப்பும் இல்ல. உனக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் தூங்கு. அதை விட்டுட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுறத முதல்ல குறடி. என்னது, நீங்க வேற எங்க அத்தை மாமா ஊருக்கு போயிருப்பாங்களே? ஆமா அனு, டிரைவர் கூட 4:30க்கே கிளம்பிட்டாங்க. எங்க என்னை எழுப்பி இருக்கலாம்ல? ஏய், நீ நல்லா தூங்கிட்டு இருந்தடி, நான் அதனாலதான் எழுப்பல. எங்க எல்லாரும் வேலைக்கு போகணும்ல. அச்சோ, அங்க சமையல் முடிச்சிட்டியா? சமையல்லாம் முடிஞ்சிருச்சுமா. டிஃபன் ரெடியா தான் இருக்கு. நீ போய் குளிச்சுட்டு வந்தீனா சாப்பிட போலாம். என்ன அப்போ? அனு ரிலாக்ஸ். இப்போ நீ 2 உயிர். இங்க பாரு, இந்த டைம்ல உனக்கு தெரியாதது இல்ல. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எப்படி இருந்ததுன்னு உனக்கே தெரியும்ல. அப்போ டயர்டா இருக்கிறதெல்லாம் சகஜம்டி. அதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆக கூடாது. ரிலாக்ஸா இருக்கணும், புரியுதா? அபி பசிக்குதாடா? இரு, அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் போய் பால் குடிக்கலாம். அபிய பத்தி கவலைப்படாதானோ. வீட்ல எல்லாருமே அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. ஆல்ரெடி குளிக்க வச்சிருக்காங்க, பாலும் கொடுத்துட்டாங்களாம், குடிச்சிட்டு தான் வந்திருக்கா. எங்க அபி கிட்ட சொன்னீங்களா? அபி கிட்ட என்ன நானும் சொல்றது, அவளுக்கு சொன்னா புரியுமா? சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அவளே கேட்க ஆரம்பிப்பா, ஏமா உங்க வயிறு இவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்ப சொல்லிக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி. கவின் எங்க போனாரு? ரூம்ல தானே இருப்பாருன்னு நினைச்சு வந்தோம். ஆளு காணோம். ஒருவேளை மீட்டிங் ஏதாச்சும் இருந்திருக்குமோ? மேனேஜர் ரூமுக்கு போயிருப்பாரோ?
ச்சே, அது தெரியாம நான் வந்துட்டேனோ. ஆனா இந்த டைம்ல எப்பயும் மீட்டிங் வைக்க மாட்டாங்களே. இன்னைக்கு என்ன புதுசா இந்த டைம்ல மீட்டிங் வச்சிருப்பாங்களா? இல்ல இவர் வேற எங்கேயாச்சும் போயிருப்பாரா? ச்சே, ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்கலாமோ. சரி, அவர் தான் ரூம்ல இல்லையே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்மளும் அப்படியே கிளம்பலாம். காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா. கவின், வைஷு என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக்கு? என் பின்னாடி தான் இருந்தீங்களா? நான் கூட நீங்க ரூம்ல இல்லன்னு நினைச்சு திரும்பினா, ச்சே, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். என்ன சிரிப்பு? ஏண்டி சிரிக்க கூட கூடாதா? சிரிக்கிறது தப்பு இல்ல, ஆனா என்ன கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நான் கூட போன போது நேத்து தானே லவ் சொல்லிருக்கோம், அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது ஏன் தப்பு தான், விடுங்க. என்னது போனா போதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? ஆமா, போன போதுன்னு தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ மேடம் என் மேல இருக்க லவ்வோட வரல. அது அது இப்படிலாம் கேட்டா எப்படி? கேட்டதுக்கு பதில சொல்லுடி. என் மேல இருக்க லவ்வோட வரல. அப்போ அது முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறமும் முக்காடு எதுக்குமா? நீ என்ன பார்க்க தானே வந்த, உண்மை சொல்லு. ம் சொல்லு, என்ன பார்க்க தானே வந்த? ம், ம்னா எனக்கு புரியலப்பா. பதிலா சொல்ற வரையும் இந்த ஊ ஆ அந்த பாஷெல்லாம் எனக்கு புரியாது. சோ, ஆமா, உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படி சொல்லுங்க மேடம். அதான் இவ்ளோ தூரம் வந்தாச்சுல்ல, அப்புறம் பேசிட்டு போலாமே. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னம்மா வெக்கமா? கவின், கைய விடுங்க. ஏன்? அது விடுங்க கவின். சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன? கீழே பார்த்துட்டு கைய விடுங்கன்னு சொன்னாலாம் என்னால விட முடியாது. என் கண்ணை பார்த்து கைய விடுங்கன்னு சொல்லு, நான் விட்டுடுறேன். அதெல்லாம் முடியாது, இப்படியே சொல்றேன்ல, விடுங்க. முடியாதுன்னா என்னாலே விட முடியாதுப்பா. என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத விடுங்க. கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகள். கவின், ம் கவின், என்ன பண்றீங்க? ஆபீஸ் கவின், விடுங்க. யாராச்சும் ரூம்க்கு வந்தாங்கன்னா கவின். அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. எல்லாருக்கும் அங்க சின்னதா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மீட்டிங் இல்லையா? அங்க மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இங்க. இல்ல இல்ல, எனக்கெல்லாம் இல்ல. டிஎல்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. அதான் நான் சும்மா தான் ரூம்ல இருக்கலான்னு வந்தேன். பார்த்தா என் வைஷு இங்க வருவான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. வந்தவள விட முடியுமா? அதுக்கு ஆமா, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷனா? நானா? இல்லையே. என்ன கவின்? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா பயமா இருக்கு கவின். யாராச்சும் வந்தா பிரச்சனை ஆயிடும்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சோ மேடம் பயப்படாம கொஞ்சமாச்சும் சிரிச்ச முகத்தோட இருடி. இப்படி மூஞ்ச வச்சிருந்தீனா அப்பா, இப்பதான் என் வைஷுவை பார்க்க அழகா இருக்கான். ஆனா கவின், ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி ஆபீஸ்ல, அது உங்க கேபின்ல தைரியம் தான் கவின் உங்களுக்கு. அடியே, எனக்கு பயம் நான் எப்ப சொன்னேன்? இங்க பாரு, இத்தனை நாளா நான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் மட்டும்தான். பட் இனிமே எனக்கு அந்த பயமே இல்லையே. என் வைஷுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மேடம் எனக்கு ப்ரப்போஸும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வைஷு என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்னோட வைஷு, என்னோட பட்டர்ஃப்ளை, என்னோட முட்டைக்கண்ணி. ஸோ என் முட்டைக்கண்ணி கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் வைஷு தான் முக்கியம். ஆனா தெரியுமா கவின், நேத்து நைட்டு நான் நிம்மதியா தூங்கினேன். ஒரு 2-3 வாரமா எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா? அழுதுகிட்டே இருப்பேன், அப்பப்போ எந்திரிச்சிருவேன். ஆனா நேத்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம நிம்மதியா தூங்கினேன். ஆஹா, கவின், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாரா. கவின், நான் விளையாடல, சீரியஸா தான் கேக்குறேன். நம்ம
உங்க தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்ல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதுக்கப்புறமும் என்னால உங்களை மிஸ் பண்ண முடியாது கவின். ஒரு டைம் சண்டை போட்டுட்டே உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? இதுக்கப்புறமும் முடியாது. சண்டை வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சண்டை வராதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள நிறையவே சண்டை வரும். இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்னா அதை சால்வ் பண்றதும் நல்லா இருக்கும். இப்படி தூர தூரமா எனக்கு பிடிக்கல கவின், ப்ளீஸ். அடி பாவி, அப்போ சண்டை போட்டா சீக்கிரமா சமாதானம் ஆகிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அப்படி இல்ல, அப்புறம் வேற எப்படியா? எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு. உண்மையாவா? ம். சரி. இன்னும் 1 வீக்ல என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் பொறுமையா அம்மா கிட்ட பேசி நானே அத்தை கிட்ட பேசுறேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இத அரேஞ்ச் மேரேஜாவே கொண்டு போலாம். ஓகே? ஓகே கவின். லீவ்லாம் அப்ளை பண்ணிட்டியா? நான் 3 டேஸ் போட்டிருக்கேன் கவின், போதும்ல? போதும் போதும். கவின், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க மேடம், என்ன சொல்லணும்? அத ஐ லவ் யூ கவின். ஓகே ஓகே. என்னங்க ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டீங்க? எப்பவும் நீங்க தானே சொல்லுவீங்க. ஐ லவ் யூ செல்லம். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம். ஏங்க, இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நாம தான் மதருக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம்ல, அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு வராம? என்ன? அப்பனா என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தான் சொன்னேனே, நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஆசிரமத்துல இருக்கவங்க தான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ். அதனால அவங்களுக்கு தான் நான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்களும் அங்கிருந்து வரப்போ வந்துட்டு இப்ப என்ன கேக்குறேன்? ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆசிரமமான்னு கேக்குறேன். எனக்கு புரியல, ஏன் அப்படி கேக்குறேன்? என்ன சொல்றாரு இவரு? அப்போ இவரு வளர்ந்த ஆசிரமமும் இதேதானா? அனு அண்ணியும் இதே ஆசிரமத்துல தானே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்காங்க. இவரும் சின்ன வயசுல இருந்து இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காங்கன்னா அப்போ அப்போ 2 பேருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே. ஆனா ஏன் தெரியாத மாதிரி இருக்காங்க? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அனு அண்ணி வளர்ந்த ஆசிரமும் இதுதான். இவர் என்னன்னா இவர் இதைதான் சொல்றாரு. இப்போ இத பத்தி இவர்கிட்ட கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒருவேளை சரி, அப்புறமா கேட்டுக்கலாம். அப்பனா என்னாச்சு உனக்கு? ஆசிரமத்துக்கு வர போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு அவ்வளவு ஆர்வமா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண. இப்ப என்னன்னா இங்க வந்து அமைதியா இருக்கேன். வா உள்ள போலாம். மதரை மீட் பண்ணிட்டு அப்புறமா குழந்தைங்களை போய் பார்க்கலாம். சரிங்க, போலாம். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்லங்க. அது இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தா மனசே லேஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஒரு டென்ஷனோட எல்லாம் இங்க வந்தோம்னா குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தா உண்மையாவே மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா அப்பனா, எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகும். அதனாலதான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இங்க வந்துருவேன். வந்து மதரையும் குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம 2 பேரும் வீக்லி ஒன்ஸ் வரலாம். ஓகே? கண்டிப்பாங்க, வரலாம். நீங்க அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேளு. அது சின்னா, வாப்பா. மதர். வணக்கம் மதர். மதர், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல மதர், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவங்க தான் மதர். சின்னா, என்ன சொல்ற? இந்த பொண்ணா? ஆமா மதர், இவங்க தான். இவங்க பேர் அபர்ணா. இவங்கள தான் மதர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சின்னா, என்னப்பா சொல்ற? இந்த பொண்ணா? ஆமா மதர், நான் தான். நல்லா இருக்கீங்களா மதர்? எனக்கு என்னடா அபர்ணா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? இவங்க பேசிக்கிறத பார்த்தா ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் தெரியுமோ? வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க அணுக்குட்டி எப்படி இருக்கா? எல்லாருமே நல்லா இருக்காங்க மதர். அனு அண்ணியும் சூப்பரா இருக்காங்க. அப்புறம் மதர், ஒரு குட் நியூஸ். அனு அண்ணியும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் தான் நேர்ல பாத்துட்டேன்ல, என்னால சொல்லாம இருக்க முடியாது மதர். அனு அண்ணி அகைன் பிரெக்னெண்டா இருக்காங்க மதர். அட, என்னமா சொல்ற? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே. என் அனுக்கு இன்னொரு பாப்பா வரப்போதா? ஆமா மதர். என்ன மதர் அனோட பேசுறது ஒருவேளை நம்ம அனுவா இருக்குமா? மதர், என்ன நடக்குதுங்க? மதர், உங்களுக்கு அப்பர்ணாவை முன்னாடியே தெரியுமா? அப்பர்ணா, உங்களுக்கும் மதரை தெரியுமா? என்ன நடக்குதுங்க? நீங்க பேசிக்கிறத பார்த்தா முதல் டைம் பார்த்து பேசிக்கிற மாதிரியே தெரியலையே. ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. மதர்.
ஆமாப்பா சின்னா, எனக்கு இவங்க எல்லாரையுமே நல்லா தெரியும். மதர், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இவங்கள நல்லா தெரியுமா? ஓ, நம்ம ஆசிரமத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்களா? நிறைய டொனேட் பண்ணிருக்காங்களா மதர்? அதனால தெரியுமோ? இருந்தாலும் வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. எப்படி மதர்? ஆனா ஆமாப்பா சின்னா, இவங்க எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் அடிக்கடி நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டு போறவங்க தான். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் இவங்க குடும்பம் தான். எவ்வளவோ பண்ணியிருப்பாங்கப்பா. குழந்தைங்களுக்கு படிப்புல இருந்து, மருத்துவத்துல இருந்து, சாப்பாட்டுல இருந்து எல்லா செலவும் மாசம் மாசம் இவங்க இப்ப வரையும் கொடுத்துக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க. அவங்கள போய் மறக்க முடியுமா சொல்லு? இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும்ப்பா. இவங்க வேற யாரும் இல்லப்பா சின்னா. என்ன மதர், நீங்க உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு? எங்க அண்ணி வளர்ந்த இடம் மதர். அப்படி இருக்கப்போ இது எங்க அண்ணியோட குடும்பம். எங்க அண்ணி குடும்பம் எங்களுக்கும் குடும்பம் மாதிரி தானே. இந்த குழந்தைங்களுக்கு செய்யறத நாங்க கடமையெல்லாம் செய்யல மதர். உண்மையா புடிச்சு போய் சந்தோஷத்துல தான் மதர் செய்யறோம். அப்பனா என்னங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க? இப்போ நீ என்ன சொன்ன? உங்க அண்ணி அனுவ பத்தியா பேசுற? அவங்க ஆசிரமத்துல வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க வளர்ந்த ஆசிரமம் இதா? இங்கேயா வளர்ந்தாங்க? ஆமாங்க, எங்க அண்ணி வளர்ந்த ஆசிரமம் இதுதான். வாட்?